கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1922க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து ஆண்டவர் சொன்னது, சல்லூமனுடைய தகப்பன் நியாயத்தை விசாரித்தான், சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், ஆகையினால் சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்கிறது தான் என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவர்களுக்கு நியாயம் செய்கிறது கர்த்தரை அறிகிற அறிவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அப்படி நியாயம் செய்வார்களானால் அது கர்த்தரை அறிகிற அறிவுக்கு சமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு உதவுங்கள், அவர்களை விசாரியுங்கள், அவர்களுக்கு நியாயம் செய்யுங்கள். கர்த்தர் அப்படி செய்கிறவர்கள் மேலே பிரியமாய் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. சல்லூமனுடைய தகப்பனார் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை குறித்து விசாரித்தார், நீதி நியாயம் செய்தார். எனவே ஹல்லேலூயா சுகமாய் வாழ்ந்தார். நீ சுகமாய் வாழ வேண்டுமா? உன் வாழ்க்கையில் சுகம் வேண்டுமா? சரீரத்திலே சுகம் வேண்டுமா? நீதி நியாயங்களிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.